மீசான் டைம் நேர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்தி குறித்து பார்க்கலாம், பேசலாம். இஸ்ரேலுடைய இராணுவ சட்டத்தரணி மேஜர் ஜெனரல் ஈஃபட் தோமர் என்று சொல்லப்படுகின்ற பெண் சட்டத்தரணி ராஜினாமா செய்தது, தலைமறைவானது, தேடல் நடந்தது, கைது செய்யப்பட்ட சம்பவம் என்ற பல்வேறு விடயங்களை பேசுறது தான் இன்றைய பதிவு. இஸ்ரேலுடைய குறித்த மேஜர் ஜெனரல் எதற்காக ராஜினாமா செஞ்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, திடீரென இராணுவத்தினுடைய ஒரு காணொளி வைரலாக ஆரம்பிச்சது. சர்வதேச அளவுல மனித உரிமைகள் எல்லாம் உச்சத்தை தொன்ற அளவுக்கு பயங்கரமான விமர்சனங்களை முன்வச்சது. இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானமாகவும் தலைகுனியமாகவும் பார்க்கப்பட்டது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பலஸ்தீன சிறை கைதி ஒருத்தரை பரபரனை இழுத்து கொண்டு செவரோரமா நிக்க வச்சு குறித்த கைதிய சித்திரவதைக்கு பிற்பாடு அழைத்து கண்கள் கட்டப்பட்ட நிலையில 4-5 சிறை காவலர்கள் காவலுக்கு நிக்கிற மாதிரி ஒரு காவலித்தனத்தை செஞ்சுட்டு, ஒரு காவலி கடப்புரின்னு சொல்லப்படுகிற இடத்துல இருக்கின்ற ஒரு அதிகாரி தான் அந்த செவரோரமாக அந்த கைதியோட இந்த பாலியல் வன்புணர்வை செஞ்சாரு. கூடவே உண்மையான ஒரு மிருகம் நாய் பக்கத்துல வெக்கி தலை குனிந்து நிற்கிறது கூட அவனுக்கு ரோஷமோ வெக்கமோ வாரத மாதிரி இல்லாம அந்த ஒரு கைங்காரியத்தை செஞ்சு முடிச்ச சம்பவம் உண்மையில மிகப்பெரிய ஒரு அவமானம், மனித குலத்துக்கு அவமானம், இஸ்ரேலர்களுக்கு பயங்கரமான ஒரு தலைகுனிவை ஏற்படுத்திய விவகாரம். இந்த ஒரு காணொளி வெளிவந்ததோட இதை யாரு செஞ்சாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த தேட ஆரம்பிச்சாங்க. குற்றத்தை செஞ்சவங்கள் அல்ல, இந்த காணொலிய வெளியே கசிய விட்டது யாருன்னு தேட ஆரம்பிச்சாங்க. இவர்களோட கையில சிக்கக்கூடாது என்பதற்காக ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டோ, நீங்க தேட தேவையில்லை, விசாரிக்க தேவையில்லை, நான் தான் அதை வெளியில விட்டேன் அப்படின்னு சொல்லி தனது ராஜினாமா கடிதத்துல அந்த ஒரு விஷயத்த குறிப்பிட்டுட்டு இந்த பெண் சட்டத்தரணி தலைமறைவாகிட்டா. விடுவாங்களா என்ன? சும்மா போற பிரச்சனையை தூக்கி வச்சு கொண்டாடுறவங்க தேடி வந்த பிரச்சனையை சும்மா விட்டுருவாங்களா என்ன? உடனடியாக இராணுவத்தை போட்டு இந்த சட்டத்தரணிய தேட ஆரம்பிச்சாங்க. போன் ஆஃப் பல இடங்கள்ல சல்லாட போட்டு தேட ஆரம்பிச்சாங்க. டெல் அவீவுடைய ஒரு மேற்கு கரையில ஒரு பீச்சோரமாக இவருடைய கார் கண்டெடுக்கப்படுது. காரை பரிசோதனை செஞ்சதுல கடிதம் ஒன்று கண்டெடுக்கிறாங்க. அந்த கடிதத்துல சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப மன உளைச்சல்லையும் மனவேதனையிலையும் விரக்தியிலையும் மன அழுத்தத்தோடும் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதோட குறித்த சட்டத்தரணி தற்கொலை செய்திருப்பாவோ என்னவோ என்ற பல்வேறு கோணங்கள்ல விசாரணைகளை ஆரம்பிச்சாங்க. தேட முடியல, தொடர்ந்து தேடிக்கொண்டிருந்தாங்க. ஒரு கட்டத்துல தொலைபேசி இயங்க ஆரம்பிச்சிச்சு. எங்க இருக்கீங்க ஏது அப்படின்னு கேட்டு உடனடியாக கைது செஞ்சாங்க. விசாரணையில தெரிய வந்த ஒரு விஷயம் தான் இந்த ஒரு விஷயத்த சகிக்க முடியாம, சட்டம் அறிந்த வகையில இவங்களை சட்டத்துக்கு முன் நிறுத்த முடியாம பல்வேறு இரவுகள் தூக்கத்தை தொலைத்ததாகவும் மன நிம்மதியாக வாழ முடியாத ஒரு சூழ்நிலையில தான் கேட்கவும் முடியல, கண்டு கடக்கவும் முடியல. அதனால் இந்த ஒரு விஷயத்தை சர்வதேசம் கொண்டு சேர்க்கலாம் என்ற அமைப்புல அதை கசிய விட்டதாக ஒத்துக்கொண்டதன் பிற்பாடு குற்றவியல் சட்டத்துக்கு கீழே இப்போது இவங்களுக்கு எதிரான வழக்கு ஓட ஆரம்பிச்சிருக்குது. விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக தெரிய வந்திருக்குது. இந்த ஒரு விஷயம் எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சத்தா டைமன் என்று சொல்லப்படுகின்ற சிறைச்சாலையில தான் இந்த கொடுமை நடந்திருக்குது. இந்த சிறைச்சாலையில கிட்டத்தட்ட 10,000 கைதிகள் இருப்பதாகவும் அதுல சிறுவர்கள் பெண்கள் என்ற அதிகமானவங்க இருப்பதாகவும் சொல்லப்படுது. இதை அங்கிருக்கின்ற ஒரு சிப்பாய் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது சிறைக்கூடம் கிடையாது, ஒரு புதைகுழியை சார்ந்த ஒரு சிறைக்கூடம். இங்க உயிரோடு வந்தவங்க எல்லாம் பைகளில் தான் அவங்க பயணமானாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. அது என்ன பையில போனாங்க அப்படின்னு சொல்றாரு கேட்டீங்கன்னா, துன்னமாக வெட்டி கூட பொதி செய்தி வீசிய சந்தர்ப்பத்தை அமைந்திருந்ததாகவும் அந்த சிப்பாய் சொல்றாரு. இந்த சிப்பாய் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த காலங்கள்ல ஒரு கைதிய முகங்குப்புற இழுத்து பயங்கரமாக சித்திரவதை பண்ணினதுல அவருடைய எலும்புகள் எல்லாம் உடைஞ்சதாக மருத்துவ அறிக்கை சொல்லுது. அது மட்டும் இல்ல, இவருடைய மலக்குடல்ல கீறல்களும் காயங்களும் கிழிவும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது மருத்துவ அறிக்கை. யுவதிகள் இளைஞர்கள் எல்லாம் கொண்டு மேலதிகாரிகள் தெரியாமல் இல்ல, அனைவருடைய அனுசரணையுடனும் இது போன்ற பாலியல் வன்கொடுமைகள் நடப்பதாக சொல்லப்படுது. அந்த சிப்பாய் அவருடைய வாக்குமூலத்தையும் வழங்கியிருந்தாரு. மேலும் அந்த சிப்பாய் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பலஸ்தீன அப்பாவி மக்களை கைது செஞ்சு சிறையில வச்சு பசியோடு தாகத்தோடு வாட வச்சு மயக்கம் உருகின்ற அளவுக்கு கொண்டு சென்றதுக்கு பிற்பாடு பாலியல் வன்கொடுமைகள் செய்வாங்களாம். இவங்களுக்கு ஏற்படுகின்ற காயங்களுக்கு கூட
மயக்க மருந்து அடிக்காமலே அந்த ஊசிகள் பயன்படுத்தாமலே சத்திர சிகிச்சை செய்வார்கள். பதற பதற கதறும் சத்தங்கள் பல மீட்டர் தூரம் கேட்கும் அப்படின்னு சொல்லி அவருடைய குமரர்களையும் அவர் சொல்லி இருந்தாரு. என்ன கொடுமடா இது. மேலும் அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சிறைச்சாலைகளை மரணம் அடைவது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை, உயிர் வாழ்றாங்கண்டா அதுதான் ஆச்சரியம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வியப்போடு அந்த சிப்பாய் சொல்லி இருந்தாரு. காரணம் என்னன்னா, அங்க போனால் மரணம் நிச்சயிக்கப்பட்டாச்சு, அந்த சிறைச்சாலைகளே மண்ணறைகள் தான் என்று சொல்ற அளவுக்கு தான் அவர்களுடைய சித்திரவதைகள் இருக்கும் என்று சொல்லப்படுது. இந்த சிறை கைதிகளுக்கு ஏற்படுகின்ற துஷ்பிரயோகங்கள், சித்திரவதைகள் பற்றி மருத்துவ அறிக்கைகள் சொல்லுது. அதே போல கருத்து கணிப்புகள் சொல்லுது. விடுதலையாகி வந்த சிறை கைதிகளுடைய சாட்சிகள் இருக்குது. ஆனா சர்வதேச மனித உரிமைகளால் என்னதான் பண்ண முடியும் என்ற கேள்விகளை ஆரம்பிச்சிருக்குது. இப்படி தொடர்ச்சியாக இந்த வேலை செஞ்சு வந்ததால குறித்த சிறைச்சாலையில 36 பேர் குறுகிய காலத்துக்குள் இறந்த சம்பவம் பதிவாச்சு அப்படின்னு ஒரு விஷயத்தையும் அந்த சிப்பாய் சொல்லி இருந்தாரு. அதுல இருக்கிறவங்க யாருமே ஆயுதம் தரித்தவர்கள் அல்ல, வெறுமனே சிவில் சமூகத்திலிருந்து நிராயுத பாணிகளாக இருந்தவங்கள தான் கைது செய்ததாக அந்த சிப்பாய் சொல்லி இருந்தாரு. இந்த சம்பவத்தை நடத்தி முடிச்ச 5 இராணுவ வீரர்களுக்கு எதிராக இப்போது குற்றவியல் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. வழக்கம் எடுத்த தாக்கல் செய்யப்பட்டது காரணம் என்ன, மனித உரிமை அமைப்புகள் அழுத்தம் கொடுத்ததுனாலதான் அந்த ஒரு விஷயத்தை செஞ்சாங்க. உயர் அதிகாரிகள் எல்லாம் தெரிஞ்சிருந்ததா இந்த விஷயம் நடக்கிறதாக இருந்தா, இதுதான் அவர்களுடைய மனித அபிமானமா, இதுதான் அவர்களுடைய சிறை கைதிகள் நடந்து கொள்ள விதமா என்ற கேள்விகளை ஆரம்பிச்சிருக்குது. இப்போது கண்துடைப்புக்கு ஒரு விசாரணை, ஆனால் இவர்களுக்கு சிறைவாசமோ அல்லது எந்த ஒரு கட்டுப்பாடோ கிடையாது என்ற விமர்சனங்களும் எழ ஆரம்பிச்சிருக்கு. 5 வீரர்களுக்கு எதிரான வழக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கு, அவ்வளவுதான். யாரு தண்டிக்க போறாங்க? இந்த அரசு பலஸ்தீன கைதிகளை கைது செஞ்சதுக்காக, சித்திரவதை செய்ததுக்காக தண்டிக்குமா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. அப்படியான சித்திரவதை முகாம்களை நடத்துறது அந்த அரசு தானே. இதுக்குள்ள எங்க தண்டிப்பது? அதே நேரத்துல இந்த குறித்த 5 இராணுவ வீரர்களுடைய பெயர்களை கூட வெளியிட வேண்டாம் என்று நீதிமன்றமே கட்டளை போட்டதாம் ஊடகங்களுக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. செஞ்சது குப்பாடி வேலை, செஞ்சது காவலி வேலை, செஞ்சது கடப்புலி வேலை, அதுல பேரை சொல்லிடக்கூடாது. ஏன்னா அவ்வளவு தூரம் அவர்களுடைய மான மரியாதை முக்கியம் அப்படின்னு நினைக்குது அந்த நீதிமன்றம். செஞ்ச காரியம் அதை பத்தி எந்த கணக்கும் கிடையாது. இது குறித்து பல்வேறு மனித உரிமை குழுக்கள் எல்லாம், அமைப்புகள் எல்லாம் இஸ்ரேலுடைய உச்ச நீதிமன்றத்தை அன்னைக்கு வதை முகாம்களை மூடிடணும், அதுக்காக கட்டளை பிறப்பீங்களே அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்துல ஒரு கோரிக்கையை முன்வச்சாங்க. உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு தெரியுமா? இஸ்ரேலுடைய அரசு சட்டங்களை மதிக்குது, அதுக்கு ஏற்றாற்போல் வாழ பழகி கொள்ளணும் என்று சொல்லி இவங்களுடைய மனுவை தள்ளுபடி செஞ்ச சம்பவம் பதிவாச்சு. சிறைச்சாலை அவங்க மூட சொல்லல, அவங்க சொன்னது வதை முகாம்களை மூடுங்க அப்படின்னு தான். சிறைச்சாலை நாட்டுக்கு தேவையானது, குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கிற இடம், அதை மூட சொல்லல. ஆனா தீர்ப்பு என்ன வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சட்டத்தை மதிக்க பழகி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அரசியல் அமைப்புல இருக்கிற ஒரு விஷயம் தான் சிறைச்சாலைகள் என்ற ஒரு விஷயம். இதை மூட சொல்லி எந்த மனித உரிமைகளும் ஆணைக்குழுக்களும் கருத்து தெரிவிக்கல. அவங்க வேண்டியது எல்லாமே சித்திரவதை செய்யப்படுகின்ற முகாம்களை மூடுங்க, வதை முகாம்களை மூடுங்க அப்படின்னு தான். ஒரு கைதி அவரோட அனுபவத்தை சொல்லும்போது பயங்கரமான பசி, பயங்கரமான தாகம், தண்ணீரை கேட்டதற்கு மொட்டில் இருந்த தண்ணியை கொட்டிட்டு சிறுநீரை கழிச்சு தந்ததாக சொல்லி இருந்தாரு. ஒரு கைதி விடுதலையாகி அவரோட அனுபவத்தை என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னும் உயிரோடு வாழ்றோமா அப்படின்றத நம்ப முடியல. காரணம் என்னன்னா, பகல் முழுக்க சித்திரவதை, இரவாகும் பொழுது ஒரு அறையில போட்டு வேட்ட நாய்களை கூட விட்டுருவாங்க. இரவு முழுக்க தூக்கம் கிடையாது, கடிக்கப்பாயும் குமுறப்பாயும் பயமுறுத்தும் இப்படியான விஷயங்கள் எல்லாம் தாண்டி இன்னும் உயிரோடு இருக்குமா அப்படின்னு ஒரு விஷயத்த நம்பவே முடியல அப்படின்னு சொல்லி 3 கைதிகள் அவங்களோட அனுபவத்தை சொல்லி இருந்தாங்க. மனிதர்கள் வாழுகின்ற நாடா இது? மனிதர்கள் வாழுகின்ற தேசமா அது? இத்தனையும் பார்த்தவதான் சட்ட நடவடிக்கை எடுக்க முடியலையே, மனிதனாக எப்படி சகிக்க முடியும், தானும் பல குழந்தைகளை பெற்றவள் தானே என்ற உணர்வுள்ளதால் இந்த பெண் சட்டத்தரணி, இஸ்ரேல் என்னடா இஸ்ரவேல், சட்டம் என்னடா அவங்களோட சட்டம், என்னடா அவங்களோட நீதிமன்றம், சட்டத்தை படிச்ச நானே கண்களை குருடாக்கி இருட்டுல வாழ்ற மாதிரி வாழ்றதை விட மனசாட்சிக்கு பொருத்தமா ஒரு நாளாவது இந்த ஒரு விஷயத்தை வெளியே சொல்லலாமே என்றென்னையோ என்னவோ அதை வெளியில விட்டுட்டா. இப்போ என்ன, குற்றவாளிகளை தேடுவது, சட்டத்துக்கு முன் நிறுத்துவதில் அவன பணி கிடையாது. இதை யார் வெளியே விட்ட? எங்களுக்கு அவப்பேரை ஏன் ஏற்படுத்தியிருந்த? இந்த அவமானத்தை நாங்க தாங்க மாட்டோம் அப்படின்னு அமைப்புல இப்ப இராணுவமும் அரசும் சேர்ந்து இந்த பெண்ணுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளை எடுக்க பாக்குறீங்க. நோபல் பரிசு வேணும் வேணும்னு சொல்லுகின்ற டொனால்ட் ட்ரம்புடைய கண்ணுக்கு இது தெரியாதா? எதுக்கு நோபல் பரிசு? இந்த ஒரு விஷயத்தை நிறுத்தி இந்த சிறை கைதிகளை
உரிய முறையில விடுதலை செய்வதற்கான ஏற்பாடை செஞ்சாலே போதும், உலகம் தலையில் வச்சு டொனால்ட் ட்ரம்ப கொண்டாடும். இப்ப என்ன நீங்க நோபல் பரிசு கேட்குறீங்க? இப்படியான ஒரு அவலங்கள் இருக்கிற இடத்துல தம்பியை வளர்த்து விட்டது நீங்க, உங்களுக்கு நோபல் பரிசு கிடைக்கிறதுல என்ன? அது கிடைச்சு கக்கத்துக்கு வச்சு தூக்கா போறீங்க. என்னதான் இருந்தாலும் இந்த யுத்தம் நிறைவுக்கு வரணும், இந்த கைதிகள் விடுதலையாகணும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.